குருஜி பாமரன் சேஷாதிரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. புதிதாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல் சங்கர். கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகளுக்கு மேல் பேர் அமைத்துள்ளோம். ஏராளமான காணொளிகளை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் கொடுத்துள்ளோம். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். சுவாரஸ்யமான ஜூலை மாதம் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது பிரித்து மேய்வதற்கு தயாராக இருக்கிறோம். சிம்மராசிக்குத்தான் பலன் சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதிகமான டானிக் இப்பொழுது சிம்மராசிக்குத்தான் தேவைப்படுகிறது. நான் சொல்ற டானிக் எல்லாம் ஹார்லிக்ஸ், பூஸ்ட் அந்த லிஸ்ட்ல வரக்கூடிய டானிக். ஏன்னா அஷ்டம சனி 8ஆம் இடத்தில் சாட்டர்ன், இதற்கு முன்பு 8ஆம் இடத்தில் ராகு. உண்மையிலேயே அதிகமாக அடி வாங்கியது, அஸ்திவாரமே ஆடியது, அஸ்திவாரமே ஆட்டம் கண்டது, சுத்தமாக சுருண்டு போனது. இதெல்லாம் பூரணமாக சிம்மராசிக்கு ஒத்து வரும். இந்த ஜூலை மாதத்தில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு வந்தாலும் நம்மை சுருட்டிய அந்த சாட்டனை குரு பகவான் சுருட்டி விட்டார். தேங்க்ஸ் டு மிஸ்டர் ஜூபிட்டர். அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, நமக்கு தோல்விகளும் வம்பும் அவமானம், துக்கம், துயரம், கடன், வம்பு, வழக்கு, நோய், எதிரி, இது அனைத்தையும் இதனால் கொடுத்து நம்மை அவமானப்படுத்திய, நம்மை அசிங்கப்படுத்திய அந்த சாட்டனை அப்படியே டோட்டலாக போட்டு லாக் பண்ணி வச்சிட்டார். சாட்டன் நீர்த்து போய் விட்டார். அப்போ நமக்கு ஒரு பெரிய மைனஸ் இல்லைங்கிறது இல்லை, சின்ன மைனஸ் கூட இல்லைன்னு கேரண்டியாக சொல்ல முடியும். இந்த பக்கம் 7ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா, நம்மளை லெஃப்ட்டு ரைட்டு பார்க்க தூண்டுவார். அப்போ என்ன ஆகும், நாமே தெரியாமல் போய் சிக்கிக்கொள்வோம். இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, ராகுவிற்கு திரிகோணத்தில் புதனும், ராகுவிற்கு ஒரு சுப கிரகம் சுக்கிரனின் பார்வையும் ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கிறது. இதுவும் ஒரு பிரமாதமான பிளஸ் பாயிண்ட். நமக்கு சூப்பர் டூப்பரான ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, 10ஆம் இடத்தில் செவ்வாய். இதற்கு பெயர் ஜோதிடத்தில் திக்பலம். 9க்குரியவன் 10ஆம் வீட்டுக்கு போனால் அதற்கு பெயர் தர்ம கர்மாதிபதி யோகம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, செவ்வாய் முதல்ல சூரியனுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயோடைய நட்சத்திரம். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், வெளியூர் வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட, மெயினா கடன் தீருவது, ஆர்டர்ஸ் வருவது, நோயிலிருந்து வெளிவருவது, வம்பு வழக்கிலிருந்து வெளியே வருவது, மளமளவென்று வரிசையாக உழுகும். லாபத்தில் புதன் அமர்கிறார். அதுலேயுமே அவர் சொந்த வீட்டில் ராகுவுக்கு திரிகோணத்தில் அமர்வது, திருவாதிரையில் புஷ்கர நவாம்சம் பெறுவது, இதெல்லாமே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக வருகிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, புதன் வெளியில போய் கடகமனைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நான் லாபத்தை கிள்ளி கொடுத்தது பத்தாது, அள்ளி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லி திரும்பவும் அதே லாபஸ்தானத்துக்குள் ஜூலை மாதம் முழுவதுமே அங்கு லாபத்தை மல்டி டைமென்ஷனலாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். தொழில் ஸ்தானத்துல செவ்வாய், ராசியாதிபதியே லாபத்துல, பிறகு லாபாதிபதி தனாதிபதி லாபத்தில் ஆட்சி. அப்போ தொழிலுக்கும் லாபத்துக்கும் வருமானத்துக்கும் ஜீவனத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அஷ்டம சனி வரக்கூடிய இக்கட்டான நேரங்களில் இந்த மாதிரி திரும்பவும் ஒரு சூப்பர் டூப்பர் பீரியட் சிம்ம ராசிக்கு கிடைக்காது. அப்போ எல்லா முயற்சிகளையும் இவர்கள் எடுப்பது, மேலும் மேலும் நிறைய வாய்ப்புகள் வரும் என்று எதிர்பார்க்காதே, அந்த வாய்ப்புகளை நீயாகவே உருவாக்கு. Do not wait for opportunities but create them என்று சொல்வதை போல் மேலும் மேலும் நிறைய இன்டெலிஜென்ட்டான விஷயங்கள், சமயோஜிதமான விஷயங்கள், தொழில் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கூடுதல் வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். அதற்குண்டான அங்கீகாரம், பரிசு, இளமை மாறாத தோற்றம், ஃபிட்னஸ், ஸ்பீடு, டைனமிக்காக செயல்படுவது, டாக் ஆஃப் த டவுனாக இருப்பது, சுறுசுறுப்பாக இருப்பது,
இது எல்லாமே சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு. இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஆதாயம் உண்டு. கம்ஃபர்ட், டிராவல், லக்ஸரி போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு மேலும் மேலும் கண்டிப்பாக உண்டு. இது நாள் வரை நிறைய விஷயங்கள்ல இவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்து அதெல்லாம் நடக்காமல் ஒரு மாதிரி வெறுத்து போயிருந்தார்கள். எல்லாத்தையும் வெறுத்துத்தான் பார்த்தார்கள். ஆனால் இனிமே இவர்கள் பொறுமையாக காத்திருக்க மாட்டார்கள். தங்களுடைய முழு திறமைகளையும் அங்கீகாரத்தையும் வெளியிலே எடுத்து வைத்து அதற்குண்டான பரிசுகளையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக பெறுவார்கள். சூரியன் 12ஆம் வீட்டுக்கு மாதத்தின் செகண்ட் ஹாஃபில் வந்தாலும் இவங்க குரு சூரியன் சேர்க்கைங்கிறது சிவராஜ யோகமாக வருகிறது. ஏன்னா ராசியாதிபதியும் பஞ்சமாதிபதியும் 12இல் சேர்க்கை. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, வயதை அனுசரித்து குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு பயணம் இது எல்லாமே ஏற்படும். அங்க போனதுக்கு பின்னாலும் ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறதும் ஒரு கம்ஃபர்ட் அப்படிங்கிறதும் ஏற்படும். இந்த பக்கம் ராசியில் சுக்கிரன் சொந்த வீட்டில் பகை கிரகமாக இருந்தாலும் அவர் ஒரு ஒளி கிரகம், அவர் ஒரு நிதி கிரகம், அவர் ஒரு இனிப்பு கிரகம். சொந்த நட்சத்திரத்தில் இப்போ பூரத்தில் சிம்மம், வர்க்கோத்தமம், அப்புறம் பாரிஜாத யோகம், புஷ்கர நவாம்சம், சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்த ராகுவால் பார்க்கப்படுவது 3, 7, 11 சொந்த வீட்டில் இருப்பது. 11ஆம் அதிபதி சொந்த வீட்டில் ஆட்சி. இதெல்லாம் உங்களை தூண்டிவிடும். நிறைய பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு விஷயத்துக்கெல்லாம் தூண்டிவிடும். கவனம் தேவை. ஏன்னா உங்களை தூண்டக்கூடிய நபர்கள்லாம் பார்ப்பதற்கு பளபளப்பா அப்படியே அட்ராக்ஷனா, திருமணம் ஆகாத நபர்களுக்கும் சரி திருமணம் ஆன நபர்களுக்கும் சரி நிறைய பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டை எல்லாம் தூண்டிவிடும். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க ஃபிட்டாகவும் ஆக்டிவாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருப்பீர்கள். ஆனால் உங்களை தூண்டக்கூடிய நபர்கள் எல்லாம் ஒரு தரமான தகுதியான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறத நீங்க பின்னாடி தான் உணர்வீர்கள். கூடுதல் கவனம் தேவை. ஏதாவது இந்த மாதிரி அவுட் ஆஃப் த ட்ராக் யாராவது ஒரு நபர் வந்தா, வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமா சொன்னா என்ன ஆகும்? வரக்கூடிய அந்த நபர், டேய் நம்ம அட்ரஸ் மாதிரி வந்துட்டோம்டா, நம்ம தேடி வந்த ஆள் இவர் இல்லடா, பக்கத்து வீட்டில் இருக்காங்களாட்டிருக்கடான்னு என்று திரும்பி போய் விடுவார்கள். இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டால் போறோம். சிம்மராசிக்கு சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலம். தொழில் உத்தியோகத்தில் உங்கள் கணவன் பிஸியாக இருக்கிறார். காரகத்துவ கிரகம் சாட்டர்ன் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். இதெல்லாமே நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா, 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். இந்த 5ஆம் இடத்துக்கு செவ்வாயோடைய பார்வையும் சனியோடைய பார்வையும் ஒன்றாக வந்து விழுகிறது. இப்போ குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல கன்ஃபியூஸ் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல், இது நாள் வரை நம் எவ்வாறு பயணித்தோம், புதுசாக டீச்சரை மாற்றுறது, டியூஷன் டீச்சரை மாற்றுறது, கோர்ஸை மாற்றுறது, பஸ்ஸை மாற்றுறது, கேன்டீனை மாற்றுறது, ஹாஸ்டலை மாற்றுறது, இதெல்லாம் நமக்கு ஏதாவது ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இது நாள் வரை எவ்வாறு பயணித்தோமோ அவ்வாறே பயணிப்பது. பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், சில பேர் இந்த மந்திரம், ஜபம், யோகா, சித்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி இதையெல்லாம் செய்யக்கூடிய நபர்கள் அவுட் ஆஃப் த ட்ராக்கில் போகக்கூடிய அமைப்பு உண்டு. மேக்சிமம் ஒரு குருமுகமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அவ்வாறே பயணித்தால் நீங்கள் எந்த விஷயத்தில் இறங்குகிறீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு சித்தியாகும். வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா, குறிப்பாக பாதங்கள், நீ பெயின், லெக் பெயின் இருக்கக்கூடிய நபர்கள் இயற்கை வைத்தியங்கள், உணவு கட்டுப்பாடு முறைகள், ஃபிட்னஸ், வாக்கிங் போன்ற விஷயங்களை எடுத்துக்கொள்வது. ராசியில் இனிப்பு கிரகம் சுக்கிரன் அமர்வதனால் அதிகமாக இனிப்பு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்களது வயது, உடல் இதனை அனுசரித்து இந்த விஷயத்துக்கு உண்டான ஒரு தீர்ப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மாணவர்கள் கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வரும்,
நிறைய நண்பர்கள் வருவார்கள். தேவையான நல்ல நண்பர்களை மட்டும் எடுத்து பயணிப்பது புத்திசாலித்தனம். கல்வியில் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தை இவர்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள். ஆனால் மனதுக்குள் அந்த புத்திசாலித்தனம் இருக்கும். எல்லார்ட்டையும் போய் எனக்கு அது தெரியும் இது தெரியும்னா சொல்ல மாட்டார்கள். பரீட்சை என்று வந்துவிட்டால் இவர்கள் தங்களது புத்திசாலித்தனத்தின் பலத்தை கண்டிப்பாக காண்பித்து விடுவார்கள். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு நல்ல ஒரு அபிவிருத்தியை சிம்மராசிக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் ஜூலை மாதம் 5ஆம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கிரன் சிம்மராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். மேலும் ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதி ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் சூரியன் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதை தவிர ராகு சுக்கிரன் பார்வை, சுக்கிரன் கேது சேர்க்கை, சனி செவ்வாய் பார்வை, தனுராசி மண்டலத்துக்கு செவ்வாயின் 8வது பார்வையும் சாட்டனுடைய 10வது பார்வையும் ஒன்றாக வந்து விட இருக்கிறது. இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு பொதுவாகவே தேய்பிறை வளர்பிறை அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்களில் பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு கவச்சமாக நம்மை பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சார், நீங்க இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லுங்களேன் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து ஆடி மாதம் என்ன செய்ய போகிறது, சாட்டன் வக்ர நிலை அடைய போகிறது, இதன் பலன்களை எல்லாம் மேலும் இதை போல் விஸ்தாரமாக 12 ராசிகளுக்கும் சூடாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பிரித்து மேய்வதற்கு நாங்கள் தயார். இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பக்தி இன்ஃபினிட்டி நிறுவனத்தாருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.